ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேற்றுக்கு நைட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி இலக்கியா சீரியலில் வந்து சீக்கிரமாகவே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகுது. இவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். சாம்பவி அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சீரியலில் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இதுக்கு மேலே இலக்கியா சீரியலில் இலக்கியா அப்படிங்கிற கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் சீக்கிரமாகவே நம்ம ஹீரோயின் சைட்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயின் அதாவது இலக்கியா கேரக்டர் பண்ண பிந்து வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலான ஒரு பதிவை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க இலக்கியா சீரியலை விட்டு விலகினதுக்கான ரீசனை சொல்லியிருக்காங்க. அன்பான எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆழமான கிரேட்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் அவங்க கிட்ட இருந்து நான் அனுபவித்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு லவ் கனெக்ஷன் இந்த கோ ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லார்கிட்டையுமே எனக்கு கிடைச்சது. ஒண்டர்ஃபுல்லான ஃபேன்ஸும் எனக்கு. இது ரொம்பவே ஹெவியான ஒரு ஹார்ட்டோட தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். நான் இலக்கியாலேருந்து அஃபிஷியலாக வந்து வெளியில் வந்துட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு முடிவு உங்கள் எல்லாரையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருமே ரொம்ப வருத்தப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, டவுன் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியலையாம் மூவி, சீரியல் ரெண்டுத்தையுமே. எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு அன்பை காமிச்சிருக்காங்க. அவங்களோட கோஸ்டார் அதே மாதிரி டேலண்டான டெக்னீஷியன்ஸ் இலக்கியாவில். இது நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு ப்ரெஷராகவும் கூட இருக்கும். நல்லா போயிட்டுருக்க இந்த ப்ராஜெக்டை வந்து நான் தொந்தரவு பண்ண விரும்பலை. எல்லாருமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டோட. இதை வந்து நான் கொலாப்ஸ் பண்ண விரும்பலை, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க விரும்பலை யாருக்குமே. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த அந்த லவ், சப்போர்ட் இது எப்பயுமே எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள். ரொம்பவே நன்றி என்னோட இந்த முடிவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு. எப்பயுமே உங்கள் பிந்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பிந்து நான் அப்பயே நினச்சேன், அவங்க வந்து சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படின்னா, அதுவும் இந்த சூப்பர் ஹிட்டான சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மூவி தான் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் தமிழ் வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீரியல் அந்த ஸ்கெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கிடச்சிது அப்படின்னா, கண்டிப்பாக வெள்ளித்திரையிலையும் நடிச்சுக்கிட்டு சின்ன திரைக்கும் வரணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. பாப்போம், வெயிட் பண்ணி. வெள்ளித்திரையிலேயே ரொம்ப பிஸி ஆகிடுறாங்களா என்னன்னு தெரியல. வாழ்த்துக்கள் பிந்து, உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே சூப்பராக ஜொலிக்கிறதுக்கு.